பணம் வந்து ஒரு சாதாரணமாகவே தெரியலங்க சார். இன்னைக்கு வந்து இந்த அம்மாவுடைய வந்து இந்த உங்களுடைய கையை பிடிக்காதுன்னா நான் என்ன ஒரு மனிதன் தான் இருக்கு. நாம இல்லாமல் போயிடலாம், ஆனால் என்னோட பொண்ணுடைய பேர் வந்து அந்த இடத்துல நிலைக்கணும் அப்படின்றது. என்னன்னா நிறைய அள்ளிக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க, அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அப்படி கொடுக்குற ஆட்களை பார்த்து அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆயி பூர்ணமம்மாள் அவங்க கொடிக்குளத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை 1.52 ஏக்கர் நிலம், அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய 7.5 கோடின்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே 4.5 கோடி. அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓவை பார்த்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் சத்தமெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வங்கியில். எவ்வளவு பெரிய விஷயம் அது, ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இவங்க தான் மாணிக்கங்கள், உண்மையான மாணிக்கங்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்குது. பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்குது. அவங்க பார்க்க வரலாமான்னு கேட்டேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன், 5 மணிக்கு வேலை வாங்கினாங்க. எனக்கு யாருமே தெரியாது, சாரி. அப்புறமேலு எங்கள் அக்கா அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அவர் வந்து எம்பி, இங்கே மதுரையோட இவங்க எம்பி, அவங்க அவரை ஒரு எளிமையாக இருப்பாங்க, எந்த இதுனாலும் அவங்க இது பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணி இது பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கும் இப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நன்றி சார்.